வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற இன்னொரு ஆனல் கண்டிஷன் ஃபிஸ்டுலா இன் ஆனோ. தமிழில் பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேர்த்துக்கு நீண்ட நாள் சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பௌத்திரம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணும் உங்களைய, அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது, இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெளிவாக அலசுறதா இந்த வீடியோ. இப்போ பௌத்திரம் அப்படிங்கிறதோ இல்லை ஃபிஸ்டுலா இன் ஆனை அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். பொதுவாக ஆசனவாயை சுற்றி உள்பகுதியில் சதைகளுக்கு இடையே ஆனல் கிளான்ஸ்னு சுரப்பிகள் இருக்குது. அந்த கிளான்ஸ் சில விஷயங்கள்னால, அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை சில ஃபாரின் பாடிஸ்னாலேயோ இல்லை சம்டைம்ஸ் நம்மளுடைய மலக்கழிவுகள்னாலேயோ அடைபட்டு போகும்போது அது இன்ஃபெக்ட் ஆகி சீல் பிடிச்சி அது ஆனல் ஆப்சஸ் ஆர் பெரிய ஆனல் ஆப்சஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வருது. அந்த பெரிய ஆனல் ஆப்சஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆனல் கிளாண்ட் பூரா சீல் பிடிச்சி அது வெளியில் வர முடியாமல் அப்படியே தங்கியிருக்கு. அந்த ஆனல் கிளாண்டு அது சுத்தமாக ஆறாமல் போயிருச்சு அப்படின்னா அது ஒரு டனலை ஃபார்ம் பண்ணுது. அந்த டனலுக்கு பேர், டனல்னா ஒரு டியூப், அந்த டியூப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆனல் ஃபிஸ்டுலா. அந்த டியூப்பு ஒரு பகுதி உள்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த கிளாண்டுடைய இன்ஃபெக்டட் ஏரியாவில் ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே வளர்ந்து 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 ஆசனவாயினுடைய வெளிப்புறத்தில் அவுட்டர் போர்ஷனை வச்சுருக்கும். அது ரெண்டுக்கு இடையில ஒரு டியூப் இருக்கும், அது ஆனல் ஃபிஸ்டுலா. இது அது இருக்கிற இடத்த பொறுத்து பேர் வச்சுருக்காங்க, நிறைய பேர். அதே போல் ஆப்சஸ்க்கும் சில பேர்கள் இருக்குது. அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோ அதை பொறுத்து பெரிய ஆனல் ஆப்சஸ்ன்னு சொல்லி அதை, இல்லைன்னா ஆனல் ஆப்சஸ்ன்னு வரும். இப்படி பெரிய ஆனல் ஆப்சஸ் ஆர் ஆனல் ஆப்சஸ் போத் கேன் காஸ் ஃபிஸ்டுலா இன் ஆனி. அதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஆனோரெக்டல் சர்ஜரிஸ் கேன் லீட்ஸ் டு ஃபிஸ்டுலா இன் ஆனை. ஆனால் எல்லாருக்கும் வந்துடாது, ஒரு சிலருக்கு, அதாவது குறிப்பாக 30-40% பேருக்கு இந்த மாதிரி ஃபிஸ்டுலா இன் ஆனி உருவாகிறதுக்கு வாய்ப்பாக அமையுது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறோம். அந்த ஃபிஸ்டுலா இன் ஆனையில் சீல் உருவாகக்கூடிய தன்மையான இன்ஃபெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம சில ஹோமியோபதி மெடிசன்ஸை கொடுக்கும்போது அது தானாக வென்ட் ஃபார்ம் ஆகி உள்ளார இருந்து பஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் ஆகி வரும். அப்படி ட்ரைன் ஆகி உள்ளுக்குள்ளார டியூப்பில் நல்ல ஸ்கார்ஸ் ஃபார்ம் ஆகி சுத்தமாக சீல் பிடிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாத ஆன பின்னாடி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டனல் க்ளோஸ் ஆகி டனலே இல்லாமல் ஃபில்டு வித் ஸ்கார் டிஷ்யூஸாக மாறும். இப்படி மாற பேர் தான் ஆனல் ஃபிஸ்டுலா ரெக்கவரி. இந்த மாதிரி ஃபிஸ்டுலா ரெக்கவரி ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்க அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இதே இந்த மாதிரி நம்ம கிளினிக்கலாக ஆனல் ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், நல்ல ரிலீஃப் கொடுக்குறோம். அவங்களுக்கு உண்டான காரணங்களா இது மாதிரி இருக்கா, ஏதாவது போஸ்ட் சர்ஜிக்கல் காரணமா, இல்லை ஆனல் கிளாண்ட் ஆப்சஸ் மட்டும் காரணமா, இல்லை இந்த ஆனல் கிளாண்ட் ஆப்சஸ் வர்றதுக்கு பெருங்குடல் வியாதிகள் ஏதாவது காரணமாக இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம கிளினிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு எது காரணமாக இருக்குது, மல கழிவு பழக்கம் காரணமாக இருக்கா, இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான காரணத்தை நிவர்த்தி பண்ணி கூடவே அந்த டனலையும் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஹோமியோபதி மெடிசன் திரும்ப திரும்ப வர்றதும் இல்லாமல் தவிர்க்கப்படும்.